வணக்கம். ஆ, நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவும் ஒரு நல்ல விஷயம். ஆ, ரொம்ப நல்ல விஷயம். நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும். நிச்சயமா இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும். நான் குடியிருக்கிற பகுதியில நான் இப்போ வாடகை வீடுக்கு தான் நான் இருக்கிறேன். அந்த தெருவுல ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்கிட்ட நான் பல வருடங்களா சாப்பாடு போடுறேன். ஆனா அது பெரிய வீடு. அவங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மருத்துவமனை இருக்காம். அவங்க வந்து எப்பாவது ஒரு முறை வந்து 5 நாளோ, 10 நாளோ தங்குவாங்க. மற்றபடி போயிடுவாங்க. அங்க வந்து காப்பாளர் மட்டும் தான் இருப்பாங்க. வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தான் எப்பாவது வந்து போறவங்க தான். ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல நான் வந்து பல வருடங்களா சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அ அவங்களுக்கும் எனக்கும் எந்த அறிமுகமும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்டுக்கிட்ட வந்து அவர் இருக்காரா? அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்ல, வீட்ல இல்ல. அப்புறம் அவர் ஐயாவோட அவங்களோட டிரைவர் வந்து, இந்த மாரி ஐயா வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. இப்போ பக்கத்துல சலூன் போறாரு. அங்க தான் இருப்பாரு. அவர் வந்தாருன்னா வர சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துல போயிருக்காருன்னு வீட்ல சொல்லியிருக்காங்க. சரி வந்தாருன்னா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப நான் வந்த உடனே வீட்ல சொன்னாங்க, இந்த மாரி வந்து அங்க பெரிய வீடு இருக்கு. அவங்க வந்து உங்கள வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. சலூன் கடைக்கு போயிருக்காரான்னு சொன்னாங்க. நான் உடனடியா கிளம்பி அந்த சலூன் கடைக்கு போனேன். அங்க போய் பார்த்தோன்னே, அந்த கடையில இருந்தாரு. அப்போ நான் பேசினேன், "ஐயா என்ன வர சொல்லி சொன்னீங்களா?" அ அப்படின்னு சொன்னேன். "இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறவரு நீங்க தானே?" அப்படின்னாரு. ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அ ஒரு பிரச்சனைய வளர்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா, மற்ற அவங்களோட பாதிப்பு வரும். வேற மாதிரி கொண்டு போகும். எங்க கொண்டு போய் நிக்கும்னு கூட சொல்ல முடியாது. ஆமாங்கய்யான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப மரியாதை கலந்த பயத்தோடவே தான் சொன்னேன். அப்போ வந்து அவர் சொன்னாரு, இப்போ அவரு ஒரு கதை சொன்னாரு என்கிட்ட. இப்போ நான் இங்கேருந்து வரேன். இல்ல இங்கேருந்து நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போன உடனே அம்மா வருவாங்க. "என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? உடம்பெல்லாம் இளைச்சி போயிருக்கு. சரி சாப்பிட்டியா? நான் போய் சாப்பாடு செய்கிறேன்பா" அப்படின்ட்டு அம்மா போயிடுவாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாம் வருவாங்க. "என்னண்ணே நல்லா இருக்கியா?" அப்படின்னு விசாரிப்பாங்க. சரிண்ணே வாங்கண்ணே நான் என்னோட வேலைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அப்படி போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே சொந்த பந்தம் நலன் விசாரிப்பாங்க. அக்கறையோட தான் விசாரிப்பாங்க. விசாரிச்சாலும் போயிடுவோம். ஆனா நான் உள்ள நுழைஞ்ச உடனே என்னோட கார் சத்தத்த கேட்டவுடனே முதல்ல ஓடி வர்றது நாய் தான். என்னோட கார் சத்தம் அதுக்கு தெரியும். உள்ள தூங்கிட்டு இருக்கிறது கூட, இவங்கலாம் வந்து நான் அம்மான்னு கூப்பிட்டா தான் தெரியும். என்னோட குரல் தான் கேட்பாங்க. நான் வரேன் அப்படிங்கிறனால, என்னோட கார் சத்தம் கேட்டு என்ன முதல்ல இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நாய் வந்து என்ன கொஞ்சும். நாய் எல்லாரும் கொஞ்சும். இவங்கெல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நாய் போகாது. என்னோட ஒரு ஒரு அசைவும் கவனிக்கும். என்கிட்ட பாசமா இருக்கும். என்கிட்ட வாலாட்டிட்டு இருக்கும். அதனால எனக்கு நாய் பிடிக்கும். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம கூட கூட நலன் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. பெத்த தாய் கூட நல்லா இருக்கியாப்பான்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இதுக்கு வந்து அப்படி இல்ல. நம்ம தான் அதோட வாழ்க்கையா நினைக்கும். நம்மக்கிட்ட கொஞ்சுறது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு நாய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க ரொம்ப வருஷமா சாப்பாடு போடுறீங்க. நான் உங்கள வந்து பார்க்கணும், பேசணும்னு நினைப்பேன். ஆனா நான் இதுவரைக்கும் பார்க்கல, பேசல. அ அதான் நான் வந்து உன்ன வர சொன்னேன். இந்த பணிய வந்து நிறுத்தாத. தொடர்ந்து செய். நீ செய்றது புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 2000 என்கிட்ட வந்து குடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அத பார்த்துட்டு எனக்கு நம்பவே முடியல. உண்மையாவே மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அ அ அதே மாதிரி தான் இதைத் தொடர்ந்து நான் இது 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 ரொம்ப சந்தோஷமானது. இதைத் தொடர்ந்து வேற ஒரு தகவலும் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு நாள் டீ கடை கிட்ட நின்னுட்டு இருந்தேன். டீ கடையில நெறைய பேர் வந்து டீ குடிச்சிட்டு அது போயிட்டு இருந்தாங்க. டீ கடை எப்படி பரபரப்பா இருக்குமோ அதே மாரி தான். அங்க ஒரு சில நாய்கள் இருந்தது. இப்போ அந்த ஒரு 2, 3 நாய்கள் இருந்தது. அங்க நாய் இருக்கும்போது, என்னன்னா, ஒரு நாய் அங்க இருந்தது. ஒரு 2, 3 பேர் வந்தாங்க. டீ சொன்னாங்க. டீ சாப்பிட்டுட்டு குடிக்கும்போது அந்த நாய் அங்க இருந்தது. அப்படி நாய் அவர் பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் ஒரு அருவருப்பா, "அச்சி" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத வச்சாரு. எட்டி நாய் உதைச்ச உடனே அந்த நாய் வந்து அவர் கால கடிச்சிருச்சு. உதைச்ச உடனே கால கடிச்சிருச்சு. அப்படியே கடிச்சு உடனே இவங்க நாய விரட்டுனாங்க. நாய் ஓடிடுச்சு. இவரு டீ கடைக்கார பார்த்து, "என்ன நீங்க டீ கடை வச்சிருக்கீங்க? கடிக்கிற நாயெல்லாம் இங்க வந்து வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கார பார்த்து திட்டினாரு. நான் அப்ப எதிர்லேருந்து நேரா அவர நோக்கி நான் போயிட்டேன். நேரா அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், உடனடியா அந்த டீ கடைக்காரர்கிட்ட, "அண்ணா கொஞ்சம் தண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி, சோப்பு இருந்தா குடுங்கன்னு சொல்லிட்டு, அவரு நல்லா அவர் கால்ல வந்து தண்ணி ஊத்தி, அந்த ரத்தம்லாம் போற அளவுக்கு அந்த தண்ணி ஊத்தி அவர் கால கழுவிட்டு, அதில சோப்பெல்லாம் போட்டு சுத்தமா கழுவிட்டேன். கழுவி முடிச்சுட்டு சொன்னேன், "ஏண்ணே உங்கள நாய் கடிச்சிருச்சு?" "ஆமா, இந்த கடிக்கிற நாயெல்லாம் அங்க சேர்த்து வச்சிருக்காரு." "இல்லண்ணா, இவ்ளோ பேர் இருக்கும்போது உங்கள மட்டும் ஏண்ணா கடிச்சிச்சு?" "அதாண்ணே" அப்படின்னாரு. அப்பதான் சொன்னேன், "நீங்க மட்டும் தானே அத உதைச்சீங்க.
அது பாட்டுக்கு அது நின்றுட்டுருக்கு. நீங்கள் உதைச்சிங்க, அது கடிச்சிச்சு. ஆனால் நீங்கள் உதைச்சதை மறைச்சிடுறீங்க. கடிக்கிற நாய் எங்கே வச்சுருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்போது உதைச்சதை அது வாயில்லாத ஜீவன். இவர் என்னை உதைச்சாரு, நான் கடிச்சேன்னு சொல்ல முடியாது. அது உதைய வாங்கிட்டு ஓடி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் கடிக்கிற நாய் இங்கே இருக்குது, கடிக்கிற நாய் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு அதை சொல்லிவிட்டு, சரி நான் இனிமேல் உதைக்க, அது வந்து வாயில்லாத ஜீவன். அது கிட்டத்தட்ட ஐயா அம்மா கொடுங்கன்ட்டு பிச்சை எடுக்காத, வாய் இருந்தால் பிச்சை எடுத்துடும். அது எதிர்பார்த்து தான் நீங்கள் எதாவது போடுங்க, உங்கள் கையும் வாயும் பார்த்துட்டு நிற்கிது. அதுக்கு ஒரு வாய் முடிஞ்சால் போடுங்க, முடியலாம் விட்டுருங்க. நீங்கள் உதச்சிட்டு நீங்கள் வந்துட்டு கடைசியில் அது நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிக்கிற நாய் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இது நியாயம் இல்லை. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் போங்க ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக தடுப்பூசி போடுவாங்க. உடனடியாக நீங்கள் போய் ஊசி போட்டுங்க. இப்போ போயிட்டு தடுப்பூசி இப்போவும் ஆஸ்பத்திரிக்கு போங்க, தடுப்பூசி போடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில் வர சொல்லுவாங்க, அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நீங்கள் போய் போட்டுங்க. இனிமேல் நான் தயவு செஞ்சு இந்த மாதிரி உதைக்காதீங்க. நீங்கள் உதைச்சதுனால கடிச்சதுங்கிறத மறைச்சிட்டு மாற்றியும் பேசாதீங்க. நிறைய பேர் வந்து கடி வாங்கியிருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி உதச்சி கடி வாங்கினவங்களாக தான் இருக்குமே தவிர, சும்மா வந்து கடிச்சதாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இல்லை. ஏன்னா நான் இப்போ 5 வயசுலேருந்து நாய்ங்களோட தான் இருக்கேன். 55 வயசுக்கிட்ட வந்துருச்சு. ஒரு நாய் இன்னும் என்னை கடிச்சதில்லை. நாய்களை தொட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும் நம்ம. அது வந்து விலங்கு தானே, அது விலங்கோட இயல்பு இருக்குமே. அதனால் அது விலங்கை நம்ம விலங்காக தான் பார்த்துக்கணும். அதுக்கு முடிஞ்சால் உதவி செய்யணும். இல்லைனா நம்ம அதுக்குன்னு விலங்குக்கிட்ட நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதை ஒரு முக்கியமான நான் பதிவு வரேன். நம்ம விருப்பப்பட்டு நம்ம கொஞ்சம்லாம் பரவாயில்ல, விருப்பம் இல்லைன்னா நம்ம அதை கொஞ்சம் வேண்டாம். ஆனால் அதுக்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு உணர்வோடு இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இந்த தகவலை நான் பதிவிடுறேன். இந்த மாதிரி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் வேறு ஒரு தகவலை சொல்ல போகிறேன். நான் சாப்பாடு போடுற பகுதியோட கொஞ்சம் தூரமாக இருக்கிற பகுதி. ஆனால் நான் அந்த குட்டியை நான் பார்த்துக்குவேன். அதுக்கு சாப்பாடு கொடுப்பேன், அதுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுப்பேன், பார்த்துக்குவேன். அதாவது அந்த ஒரு குட்டி வந்து சின்ன வயசுலேயே அம்மா வந்து ஒரு 4-5 குட்டி போட்டிருக்கு. ஆனால் அது தாயை விட்டு பிரிஞ்சு ஒரு தெருவுக்கு வந்துருச்சு. தெருவுக்கு வந்து அந்த கடைக்காரங்களோட அங்கே இருக்கிறவங்களோட விட பழகி பெரிய நாய்ங்களோட பழக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அந்த நாய் அங்கேயே தான் இருக்குது, அங்கேயே வளருது. ரொம்ப ஆச்சரியமான நம்ப முடியாத விஷயம், தாயை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு இடத்துக்கு வந்து தானாக வந்து அங்கே இருக்கிறவங்களோட பழகி, அங்கே இருக்கிற பெரிய நாய்களோடவும் பழகி அதே இடத்துல வாழ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த குட்டியை பிடிக்கும். சின்ன குட்டியிலே வந்து அவ்வளோ திறமையாகவும் புத்திசாலித்தனமாக இருக்குங்கிறதுனால அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. நானும் போகிறோம் வரும்போதெல்லாம் அதை நான் ஃபுல்லாக பார்த்துக்குவேன், கொஞ்சம் விளையாடுவேன், பார்த்துக்குவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து கார்காரர் போயிருப்பார். அவருக்கு என்ன அவசரமோ தெரியாது, இது நாய்க்கு கிராஸ் ஆகும்போது காலில் காரை ஏற்றிட்டார். காரை ஏற்றும்போது அந்த பகுதி மக்கள் வந்து சத்தம் போட்டிருக்காங்க, கத்தியிருக்காங்க. ஆனால் கார் நிறுத்தலை. ஆனால் கார் வந்து அவருக்கு எவ்வளோ அவசரம் எதுவாக இருந்தாலும் நம்ம அவர் தான் ஏற்றுனது ஒரு உயிர்னு நினச்சிருக்கலாம். அதை மதித்து ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அதுக்கு மருத்துவத்தை ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நிறுத்தாமலே போயிட்டார் அவர். அந்த பகுதி மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உடனே எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த குட்டி வந்து கால் அடிபட்டிருக்கு, அது வந்து வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு. உடனே நான் வந்து பார்த்தா காலெல்லாம் சதையே ஒரு பக்கம் இல்லை, போயிருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சூழ்நிலை உண்மையிலே ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஆஸ்பத்திரி கொண்டு போகிற சூழல் இல்லாததுனால உடனடியாக அதுக்கு மருந்து மாத்திரை இதெல்லாம் வாங்கி, அப்புறம் இன்னொன்று ரோட்டில் தினமும் நான் தூக்கிட்டும் போகவும் முடியாது, அந்த நேரம் இருக்காது வேறு. அப்புறம் அதுக்கு மருந்து மாற்ற பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அது வந்து இப்போ நான் மருந்து போடுறேன், ஆனால் அது வலி தாங்க முடியல. என்கிட்ட இருந்து எவ்வளோ தான் தூக்கி கொஞ்சம் விளையாடினா இருந்தாலும் அந்த வலி தாங்க முடியாததுனால எங்கிட்ட விட்டு விலகி போகுது. இப்போது என்னையும் கடிக்க வருது. அது என்னை கடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அதுக்கு கை கிடையாது, அது வாய் தான் கை. அப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது எதையாவது ஒன்று இறுக்கி பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு வலி வரும்போது அம்மானு இறுக்கி பிடிப்போம். அந்த மாதிரி ஒரு பிடிக்கிற செயல் தான் அது வந்து என்னை பிடிக்க வருது. அது கடிக்கிறது கிடையாது, ஆனால் கடிக்கும். அது கடித்தாலும் எனக்கும் விஷம் தான். ஏன்னா அது விலங்கு தான். நான் எவ்வளோ தான் அதை நேசித்தாலும் அது விலங்கு தான். அது கடித்தா எனக்கு பாதிப்பு வருங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் தூக்கி வளர்த்தாலும் என்ன தான் செஞ்சாலும் அந்த நாய்க்கான இயல்பு நாய்க்கிட்ட இருக்கும். நான் மனிதன் அப்படின்ற மாதிரி அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கிட்ட நாம் செஞ்சாலும் சில நேரங்களில் பாதுகாப்பான உணர்வோடு இருக்கணும். ஸோ அப்படியே அந்த நாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைத்தியம் பார்த்து அது வந்து படிப்படியாக குணமாயிட்டு வந்துருச்சு. குணமாகி வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் அது இப்போ சந்தோஷமாக இருக்குது. கார்காரங்க
போகிறது எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்குமே அவசரம் இருக்குது. ஒரு உயிரை மட்டும் ஒரு உயிருக்கு வரும்போது இதுவும் ஒரு உயிர், தன்னை சார்ந்து வாழ்கிற உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் நினச்சா, அந்த வண்டிக்காரங்களோ கார்காரங்களோ கொஞ்சம் நினச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி நீங்கள் போக வேணாம் வர வேணாம்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கை முக்கியம். நம்ம வாழ்க்கை ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்குது. அந்த வேகத்தில் இன்னொரு உயிரையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் வந்து இதை அறிவுரையாக சொல்லலை, ஒரு தகவலாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் தான் வைக்கிறேன். நிச்சயமாக உங்களால் அது செய்ய முடியும். இந்த மாதிரி தேவைகள், பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது ஒரு நாளில் 2 நாளில் முடிகிற விஷயம் இல்லை. இது வந்து அது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 1 மாதத்துக்கு மேலே தினமும் அதுக்கு மருந்து போடணும், மாத்திரை போடணும், அதை பார்க்கணும். அது மண்ணில் படுக்கிறதுனால அடிக்கடி மண் வந்து அதெல்லாம் தொடச்சி விட்டு ஸோ அதை பார்த்து அதை குணமாக்கியிருக்கேன். ஸோ அதை உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் இருக்குது. ஒரு வினாடி அவர் ஒரு பிரேக் போட்டிருந்தாருன்னா இப்படி நான் மாதக்கணக்கில் கஷ்டப்பட்டுருவேன்னு ஒரு உயிர் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி வரும்போது மருத்துவ தேவை, உணவளிக்கிற தேவை, செலவுகள் நமக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது தவிர்க்கவே முடியாது. தினம் தேவைகள் தான். இது வரைக்கும் நீங்கள் செய்கிற உதவிகளுக்கு நன்றி. தொடர்ந்து எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் அதை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களை நிச்சயமாக நான் நல்ல விதமாக பார்த்துக்குவேன். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்னால் முடிஞ்ச கடமையை நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.